வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் ஃப்ரூட் நடவு செய்ய போகிறோங்க. ஓகேவா, அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மலேசியன் ரெட் அந்த வெரைட்டி தான் நம்ம ட்ராகன் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் நம்ம ஒரு 50 செடி நம்ம வருமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம். பட் ஆனால் ஒரு அதிக மழையினால் அந்த செடி ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுலேருந்து சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வச்சு வளர்த்தோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். இந்த செடி நிறைய இது வரைக்கும் ஒரு 7-8 பழம் விட்டுருக்கு. இப்போ திரும்பவும் பாருங்கள், இந்த மரத்தில் கூட இந்த வேர் பிடிச்சி இது சூப்பராக எந்த மாதிரி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வேஸ்டான செடிகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா, அதெல்லாம் இப்போ கலெக்ட் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்பராக நம்ம இந்த பிளான்டேஷன் பண்ண போகிறோம், எப்படி செடி வைக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த அந்த ஸ்டெம் அந்த தண்டு இருந்தாவே நம்ம ஈஸியாக ட்ராகன் செடியை ஈஸியாக உருவாக்க முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ குட்டி செடி கூட சூப்பராக வரும். உங்களுக்கு எங்கன்னா கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அந்த செடியை எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா, எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம அதை ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி பிளான்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கின்னு கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக வரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதனுடைய அடிப்பகுதி இந்த மாதிரி ஷார்ப்பாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி விடணும். ஏன்னா இதுதான் முக்கியமானது, வேர் விடுற பகுதி. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா செடியுமே கட் பண்ணி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், முள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எனக்கு பழகிடுச்சு, அதனால் நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இந்த மாதிரி பாருங்கள் நிறைய, ஆனால் தண்ணி கண்டினியூவாக பட்டாவே கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியுதா, என்னால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டெம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1 இயர் பிளான்ட் இது. ஓகேவா, நம்ம என்ன 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம இந்த ட்ராகன் ரெட் வாங்கினோம். பட் அப்போவே அது போயிடுச்சு. அதுலேருந்தே நான் அங்கங்கே எனக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் நட்டு வைப்பேன். ஃபுல்லாக இப்போ காய்க்கிற டைமில் நான் நம்மளுடைய காம்பவுண்டில் தான் ஃபுல்லாக ஏற்றிருந்தேன். வேர் விட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. பட் தண்ணி கண்டினியூவாக அதில் வந்துகிட்டே இருந்ததுனால செடி ஃபுல்லாக இந்த மாதிரி டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, திரும்பவும் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லா செடியுமே ப்ராப்பராக நீங்கள் கட் பண்ணி கீழே ஷார்ப்பாக ரெடி பண்ணி நீங்கள் ஒரு பேக்லேயோ இல்லை மண் அந்த பானையில் சட்டிலேயே போட்டு நீங்கள் வேர் விட்ட பிறகும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். அப்படியே இல்லை, அதுக்காகலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு என்னை ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் டேரெக்டாகவே நடவு பண்ணலாம். ஒன்றுமே தப்பு கிடையாது. 100% ரிசல்ட் கொடுக்கும் ட்ராகனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இந்த ஸ்டெம்மு கரெக்டாக நீங்கள் எடுத்து மண்ணில் வச்சு தண்ணி கொடுக்கணும். நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தண்ணி தேங்கக்கூடாது. ஈரப்பதம் இருக்கணும், பட் தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்குச்சுன்னா கண்டிப்பாக இந்த செடி போயிடும். நான் பார்த்த வரைக்கும் நான் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணிகிட்ருக்கிறத வச்சு சொல்கிறேன். எப்போவுமே இதை வைக்கும் போது ஒரு மேடான பகுதியில் வைங்க. நீங்கள் ட்ரிப்பு போட்டு வைக்கிறது தான் சூப்பராக இருக்கும். அப்படியே இல்லைனா கூட தண்ணி நிற்காத மாதிரி, தண்ணியே மழை அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி கீழே போகிற மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும். அப்போ தான் ஒழுங்காக இருக்கும். இந்த மாதிரி செடியை நல்லா வச்சு மண்ணுக்குள்ளே வச்சு அந்த வேர் பிடிக்கிற அளவுக்கு வச்சு நீங்கள் ஃபுல்லாக மண் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இது ஈஸியாக டக்குன்னு துளுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துட்ட பிறகு நீங்கள் ஒரு குச்சோ ஒரு கம்பமோ ஏதோ வச்சு கட்டி விடுங்க. ஏன்னா இது வெயிட்டாக இருக்கும். ஓகேவா, இது ஃபுல்லாக இந்த ஸ்டெம் ஃபுல்லாக தண்ணி தான். இந்த வெயிட்டாக இருக்கும் போது என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு காற்றுல கூட இதெல்லாம் பண்ணிவிடும், கீழே சாஞ்சிடும். அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வளர்த்தது வீணாக போயிடும். அதனால் இது ஒரு அரை அடி வளரும் போதுமே நீங்கள் ஒரு கட்டு ஒரு கயிறு போட்டு கட்டி விடுங்க. ஓகேவா, அப்படி கட்டி தான் நீங்கள் செடியை மேலே எலும்பும். அப்படி மேலே எழுந்தால் தான் உங்களுக்கு காய் கரெக்டாக நிற்கும். ஏன்னா இதனுடைய எட்ஜில் தான் நம்மளுக்கு காய் கொடுக்கும். ஓகேவா, அதனால் நல்லா வளங்க. ஓகேவா, இது கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி வளர்ந்த பிறகு தான் நமக்கு ஃப்ரூட் கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் எங்கன்னா கிடச்சதுன்னா தாராளமாக எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் வைக்கலாம், வாங்கி கூட வைங்க. ஆனால் சொன்ன மாதிரி தண்ணி தேங்கக்கூடாது, ஆனால் ஈரப்பதம் இருக்கணும். ஓகேவா, நான் சின்ன வேஸ்ட்டான அந்த குட்டி போர்ஷனை கூட நான் நட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் வரும் நாட்களில் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு நான் வீடியோ போகிறேன் பாருங்கள். இப்போ நான் 15 செடி வச்சுருக்கேன். குழியாக 3 கிட்டத்தட்ட 45 பிளான்ட் வச்சுருக்கேன். ஓகேவா, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராகன் ஃப்ரூட் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் ஈஸியாக வீட்டில் வளர்க்கலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.